கைஸ், நம்ம இப்போ 2023 லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷலான வருஷமாக இருந்தது விஸ்டம் டாக்ஸ்க்கு. நிறைய ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் வந்தீங்க. எல்லா சோஷியல் மீடியாவும் சேர்த்து ஒரு 90,000+ சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்லாம் வந்திருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் ரெசல்யூஷன் பற்றி சொல்லணும். ரெசல்யூஷன் வந்து ரொம்ப நல்லது. இந்த கோல் செட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த வேர்ல்ட் லெவலில் இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அவங்கலாம் வந்து பில்லியன் கணக்கில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட அட்டென்ஷன்லாம் எடுத்துக்க. இப்போ நம்மளே பார்த்துருப்போம், சம்மந்தமே இல்லாமல் ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்போம். எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்போம். ஒரு ஆவரேஜ் ஆளோட ஸ்க்ரீன் டைம் வந்து 4 hours சொல்றாங்க ஒரு நாளைக்கு. இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா அவங்க பாதி வாழ்க்கை ஸ்கிரீன்லயே போயிடும் நினைக்கிறேன். அதான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த மாதிரி தப்பான விஷயத்துக்குலாம் போகாம உங்களோட ஹையஸ்ட் ஹியூமன் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணணும். அதுக்கு வந்து சில ரெசல்யூஷன் ஐடியாஸ்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட்னஸ். எது பண்றதுக்கு முன்னாடி, என்ன பணம் எது வந்தாலும் எது பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட்னஸ் தான். அதுதான் எல்லாருமே சொல்றது. நம்ம காலைல எந்திரிக்கும் போது நீங்க யாரடா அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கணும். ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒரு அலெக்சாண்டர் தி கிரேட், அப்புறம் நெப்போலியன், அவங்கலாம் வந்து காலைல எந்திரிக்கும் போது சரி வாங்கடா இன்னைக்கு தெற்கு திசையில போயிட்டு யாரும் அடிச்சு புடுங்கலாம் அந்த மாதிரி தான் எந்திரிப்பாங்க. இப்ப இருக்கவங்கலாம் வந்து காலைல எந்திரிக்கும் போதே வேலைக்கு போனோமா, டயர்டா இருக்கு, அந்த மாதிரி. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே வந்து ஹெல்த் சரியில்லைன்னு தான். ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடணும். இந்த மாதிரி எம்டி கேலரிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணு, இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணு. ரீசெண்டா வந்து விஜயகாந்தோட டெத் பார்த்திருப்போம். அவருமே அவரோட ஹெல்த்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டாரு. ஸோ என்னதான் பணம் இருந்தாலுமே ஹெல்த்தை வந்து அவர் கான்சென்ட்ரேட் பண்ணல. நான் என்னோட ரெசல்யூஷனுமே அதான், ஹெல்த்தை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து மென்டலி நீங்க ஸ்ட்ராங் ஆகணும். நான் சொன்ன மாதிரி போன் ஸ்கிரீன் டைம் வேஸ்ட் பண்ணாம ஏதாவது ப்ரொடக்டிவா பண்ணணும். டெய்லியும் காலைல செஸ் ஆடுங்க. செஸ் ஆடுறது வந்து ரொம்ப நல்லது. மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா அந்த மாதிரிலாம் பண்ணுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொல்லலாம், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், எல்லாமே நான் கஷ்டப்பட்டு பண்ணேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பட் உங்களோட கஷ்டப்படுறாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் அந்த இடம் கிடைக்கல. உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குன்னா நீங்க அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி எடுத்துக்கணும். கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு, அதை வந்து நம்ம ஒழுங்கா யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இருந்தா நம்ம இன்னும் ஹையர் லெவல்ல பொட்டன்ஷியல் ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்காது. அவங்கலாம் ஏதோ ஒரு யூனிவர்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்கு, அந்த மாதிரி கடவுள் மேல ஒரு சக்தி இருக்கு, நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒழுங்கா நடந்துக்கணும், அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்பிக்கை இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுங்க. இப்ப நிறைய இப்ப நீங்க ஒர்க் பண்ற ஜாப் ஒண்ணு மட்டும் இல்லாம சைட்ல பேசிவ் இன்கம் வர மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சேனல் ஆரம்பிக்கலாம், ஆன்லைன்ல அமேசான் செல் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஃபினான்ஷியலும் ஸ்ட்ராங் ஆகும். அவங்களுக்குன்னு ஒரு சேவிங் இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து லாக் ஆகிறதே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து அவங்க நிறைய வந்து டெட் வாங்கி தான் அவங்க மாட்டுவாங்களே. அதனால நீங்க ஃபினான்ஷியலா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் உங்க நியூ இயர் ரெசல்யூஷன் எடுத்து உங்க லைஃப்ல எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. அதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. 2024 நம்மளோட வருஷமா இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.